உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆளுநரோட உரையில தமிழக அரசினுடைய புதிய திட்டங்களோ அறிவிப்புகளோ எதுவுமே இல்லை அப்படிங்கறத அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 அன்னைக்கு தண்ணீர் திறக்கப்படலை, அதையும் பத்திரிகையாளர் மத்தியில் குற்றச்சாட்டி இருக்காரு, எடுத்துரைத்து அதையும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இவ்வளவு திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு இதில் இடம்பெறல. என்னென்ன மாவட்டத்தில் எந்தெந்த துறைக்கு என்னென்ன திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கு என்ன நிதி ஒதுக்கப்படும் என்ற விவரங்கள்லாம் எதுவுமே இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறல. அதே போல் தன்னுடைய ஃபேமிலியை பற்றியும் பேசியிருக்காருங்க அஞ்சலி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதாவது அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் அவர் இருக்காரு, நிர்வாக பொறுப்புல இல்லை, அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி திரு இபிஎஸ் விளக்கம் அளிச்சிருக்கார். என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவருடைய விமர்சனம் குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ அவரோட கட்சியை சார்ந்தவங்க எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமாக 42 எம்எல்ஏக்களில் 27 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவை நடவடிக்கையில் பங்கேற்றிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 15 பேர் கூட்டத்தொடர்ல பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலும் வெளியாகி இருக்கு. அவங்களுடைய முடிவுகளா என்ன இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. அதன் அடிப்படையில் இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அவங்க எல்லாமே புறக்கணிச்சிருக்காங்க. இதனுடைய தகவலையும் பார்க்கிறோம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.